நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா soilless agriculture successful in our country. Minimum 12th standard. 25-year-old girl is earning 1 lakh with all these perks. Got knowledge and practical knowledge. Simple question கேட்டா அவருக்கு அந்த ஆன்சரே தெரியாது. 3.5 லட்சம் பிஎஸ்சி அக்ரி பாஸ் அவுட் ஆகுது இந்தியாவில் எவ்ரி இயர். எல்லாரும் அக்ரிகல்ச்சர்ல வராது. அவருக்கு என்ன வேணும், ஒரு டிகிரி வேணும், பாஸ்போர்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஜாப். நான் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில போ, பேங்கிங்ல, மிலிட்டரியில, போலீஸ்ல, வேற எல்லாம் செய்யும், அக்ரிகல்ச்சர்ல வர மாட்டேன். அவருக்கு ஸ்கில் இல்ல, எப்படி வரும் பர்ஃபார்மன்ஸ் தெரியாது, வித்து போடுறதுக்கு தெரியாது, அந்த சீட் லெவல்ல ஃபெயிலியர். 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். 3 day, 1 day for 90 day, 7 day for ஃபார்மேட்ஸ்ல ட்ரெயின் பண்ணியிருக்கேன். 100% கேரண்டீடு ஜாப்ஸ் கிடைக்கும். அக்ரிவியர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி அவரும் நல்லா ஆகணும், ஃபார்மரும் நல்லா ஆகணும். நாவும் ஒர்க் பண்ணுறது, அவரும் ஒர்க் பண்ணுறது. இந்த குழந்தைகள் கொடுக்கல அந்த டைப் ட்ரைனிங் இல்லை. அவர் தான் யோசிக்கணும், அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்ட்ரகிள் பண்ணோம். நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 90 days கரெக்டாக அவர் சேர்ந்தால் அவர் எங்கே போயாலும் ஷைன் ஆகும். ஒன் கேர்ள் கால்ட் ஹரிகா சின்னம், ஷீ இஸ் earning 1 lakh a month. Company in Delhi, they fly her on every Monday to Friday she works in Delhi, and Friday evening she catches flight and comes to back. Only 25 years old. Skilled labor கிடைக்க மாட்டேன். நல்லா படிச்சால் குட் salary கிடைக்கும், அதுவும் ஃபாரின் கரன்சியில். We are teaching how to grow world class மஞ்சள். They are given free accommodation. என்ஜினியருக்கு கிடைக்க மாட்டேன் அவ்வளோ. They don't have to be PhD or MSc or nothing. படிக்கிறதுக்கு ஒரு ஈகர்னஸ் இருக்கணும். எந்த ஃபீல்டிலும் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலே நல்லா ஆகும். இல்லை, ஸ்க்ரூ டிரைவர் எங்கே வேணும், ஸ்க்ரூ டிரைவர் தான் வேணும், அங்கே பிளேயர் யூஸ் பண்ணுறதுக்கு ஆகுறது இல்லை. 100%க்கு எய்ம் பண்ணணும். எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு தான் திருப்தி இருக்கணும்ல. சூப்பர் பவர் ஆகணும் நம்ம, இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர். ஒன்லி ஒன் இந்தியா இந்த ஃபுல் உலகத்துக்கு ஃபுட்டு கொடுக்க முடியும். நமக்கு எல்லாம் கொடுத்துருக்குது காட். டொமேட்டோ ஃபார்மர் 20 tons வரை எடுக்கும் டொமேட்டோ ஒரு ஏக்கரில், ஒரு இயரில். மண்ணில் சியர்ஸ். இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது ஒரு 1 acre கிரீன் ஹவுஸ் உள்ள 300 டன் எடுக்கும் ஒரு வருஷத்தில். God has given everything to India, but we don't use it properly. Use 400 to 500 kg vegetable per day. I am very poor in Malayalam also. சாதனை அப்படிங்கிறத விட ஒரு அரிய முயற்சி தான். நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆகும், கமர்ஷியல் ஃபெசிலிட்டி ஆகும். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் பேட்ரியாட்டிக் ஃபுல்ஃபில் பண்ண. I will not retire. எந்த நாள் வரைக்கும் God gives strength, அந்த வரைக்கும் I will work. காரமடை பகுதியில் குரு பிரசாத் சாரை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அவருடைய பிசினஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் மஞ்சள் சாகுபடியை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி பண்ணிட்டு இருக்காரு, அதாவது மண் இல்லாத ஒரு விவசாயம் வந்து எல்லாருமே பண்ண முடியாதுங்க. அது தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். சார் வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க சார். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். சார், என் பேர் குரு பிரசாத். இங்கே காரமடை பகுதியை சேர்ந்தவன். மருதூர் பஞ்சாயத்தில் ஊராட்சியில் புங்கம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் நாங்கள் வந்து ஒரு 1.5 acre நிலப்பரப்பில் நாங்கள் வந்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் ஃபெசிலிட்டியை அமைச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம கீரை வகைகள், அப்புறம் மஞ்சள், அப்புறம் நம்மளோட நாட்டு கீரை வகைகளை வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நாங்கள் இது பண்ணிட்டு வரோம். நான் இந்த துறைக்கு வரக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த பகுதியில் சிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து 50 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து இந்த துறையில் வந்து இருக்கோம். நம்ம விவசாயங்கிறது எங்கள் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு அடையாளமாக இருக்குது. வெள்ளியங்காடு, காலம்பாளையம் பஞ்சாயத்து, கெம்மராம்பாளையம் பஞ்சாயத்து. ஸோ இந்த மக்களுக்கு உண்டான ஒரு அடையாளம் வந்து விவசாயம். ஸோ அந்த ஒரு இதில் தான் இந்த முயற்சி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அது மண் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு உணவையுமே வந்து உற்பத்தி பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சாதனை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார்? அது யாரால முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சாதனை அப்படிங்கிறத விட என்னன்னா ஒரு அரிய முயற்சி தான். என்னோட 5-6 வருஷம் ஒரு கனவு இது. இதை வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இதை எப்படி நம்ம வந்து கையாளுறது, இதை எப்படி நம்ம செட் பண்ணணும். ஏன்னா வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் இது வந்து பரவலாக ஒரு இருக்கிற ஒரு இது இல்லை. ஹோசூர் பெல்ட்டில் ஃப்ளாரிகல்ச்சர், அதாவது பூ சாகுபடி பண்ணுற இதில் பண்ணுறாங்க. பட் நம்ம பகுதியில் இது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் எனக்கு எடுத்துச்சு. இதை யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஆரம்பித்த கடைசியில் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நிறையா இருக்குது. அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி திருப்பியும் ஒரு இது பிறவி எடுத்து திருப்பி வந்து என்னோட கைட், என்னோட மென்டர் லெஃப்டினன்ட் கமாண்டர் சிவி பிரகாஷ், அவரோட ஒரு முயற்சியில் இதை வந்து ஒரு ட்ரைனிங் சென்டராகவும் ஒரு கமர்ஷியல் ஃபெசிலிட்டியாகவும் நாங்கள் வந்து இப்போ ஒரு 3-4 monthஸாக வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சார், எப்படி சார் உங்களுக்கு அறிமுகமானது? சாரோட இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மஞ்சள் சாகுபடி வந்து ஆன்லைனில் நான் பார்க்கும்போது இதில் யார் சிறந்த எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாரோட இதுதான் எனக்கு வந்துச்சு. இன்ஃபேக்ட் சாரை வந்து நான் ஒரு 4 years முன்னாடியே மீட் பண்ணியிருக்கணும். பட் அந்த காலத்தில் வந்து அவர் ஒரு சின்ன
இதுக்காக ஆஸ்திரேலியா மூவ் பண்ணிட்டாரு. பட் இப்போ திருப்பியும் அவர் இங்கே நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அவர் அந்த பூட் கேம்பில் பெங்களூரில் சந்தித்தேன், ஆரோவள்ளி அப்படிங்கிற பகுதியில் போய் சந்தித்தேன். அங்கே வந்து இவரோட கைடன்ஸ் மூலிமா ஒரு க்ரோவரையும் மீட் பண்ணேன். அந்த க்ரோவர் வந்து இப்போ ஒரு ஏக்கர் இதை வந்து பண்ணுறாரு. அவரோட ரிசல்ட்ஸ், அவரோட முயற்சியெல்லாம் பார்க்கும்போது இதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. அது ஸோ அந்த ஒரு இதில் ஆரம்பிச்சது தான் நம்மளோட மஞ்சள் முயற்சி. அதாவது விவசாயம் வந்து மண் இல்லாம விளைவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில வந்து சார் வந்து வெற்றிகரமா ஆமாம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா வந்து இந்த ஃபீல்டில் இருக்கார். அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து முறையாக கற்றுக்கிட்டு இந்தியாவில் வந்து ஒரு 15 இயர்ஸாக வந்து இங்கே வந்து அவர் ஒரு கமர்ஷியல் க்ரோவராக பெங்களூர் பகுதியில் ஒரு 4 வருஷம் வந்து வால்மார்ட் இதுக்கு வந்து எல்லா கீரைகள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த க்ரோயிங் இது முடிச்ச கடைசியில் அவர் வந்து இதை நிறைய பேத்துக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவர் வந்து ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டி வந்து பெங்களூரில் ரன் பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் திருப்பியும் வந்து பெங்களூரில் வச்சு என்னால் ட்ரைனிங் வந்து என்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் பண்ண முடியும். பட் நான் க்ரோவர்ஸையும் என்கரேஜ் பண்ணணும். நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து மஞ்சளுங்கிறது உலகத்திலேயே வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுற நாடு வந்து நம்மளோட நாடு தான், இந்தியா தான். ஸோ இந்த ஒரு டிமாண்ட் இருக்கும்போது ஏன் வந்து நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் இதை வந்து வளர்த்து நிறைய உற்பத்தி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஆரம்பித்தார் சார். ஸோ இந்த ஒரு பயணத்தில் வந்து நான் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக எனக்கு தெரியும். ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட், அவரோட எக்ஸ்பர்டீஸ் வந்து ரொம்பவுமே எங்களோட ஃபார்மை வந்து நான் வந்து அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்து அவர் நிறைய நிவர்த்தி பண்ணார். ஸோ நிவர்த்தி பண்ணி திருப்பியும் வந்து நாங்கள் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண தொடங்கியிருக்கோம். மண்ணில் விவசாயம் பண்றதை விட இந்த தண்ணியில விவசாயம் பண்றது அதிக மகசூல் எடுக்க முடியுது. கண்டிப்பாக சார், இங்க கல்லூரி மாணவர்கள் மாணவிகளும் அக்ரிகல்ச்சர் முடிச்சா இங்க ஜாயின் பண்ணிக்கலாங்களா? ஆமாங்க. நாங்கள் அக்ரிகல்ச்சரை வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக வைக்கிறது இல்லை, ஒரு க்ரைட்டீரியாவை நாங்கள் வைக்கிறது இல்லை. யார் இன்ட்ரெஸ்டட் அப்படி இருந்தாலும் எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ணலாம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்கள வந்து பர்சனலாக ப்ராக்டிக்கல் இதில் வந்து கொண்டு போய் அவங்கள வந்து ஆன்ஃபீல்ட் ட்ரைனிங் டெய்லியும் வந்து டே 1லேருந்து தியரிட்டிக்கல் கிளாஸ் இல்லாமல் டே 1லேருந்தே அவங்க வந்து இதில் இருந்து பயன்படலாம். யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் எங்களோட ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. இப்போ அடுத்த பேட்ச், இவங்களோட பேட்ச் வந்து டிசம்பர் இதில் முடியுது. முடிச்சோடனே அடுத்த தை மாதத்துலேருந்து அடுத்த பேட்சை நாங்கள் வந்து அப்ளிகன்ஸை வந்து இப்போவே நாங்கள் ஸ்கவுட் பண்ணிட்டு கொடுக்குறீங்க. கண்டிப்பாக இதில் வந்து சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து ஒரு எளிய முறையில் கிடைக்க வேண்டிய ஒரு இது இல்லை. ஏன்னா இங்கே வந்து தெர் இஸ் நோ ரூம் ஃபார் எரர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே வந்து தப்புகளுக்கு வந்து இங்கே இடமே இல்லை. ஏன்னா இந்த ஹைட்ரோபானிக்ஸ் முறையில் ஒரு பாலிஹவுஸ் செட்டப்பில் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப துல்லியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ இங்கே ட்ரைனிங் பண்ணுறவங்க சும்மா வந்தோம், நாங்கள் வந்து இந்த 3 மாதத்தை வந்து நாங்கள் அவர் சொன்னார் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களோட இனிஷியேட்டிவ், அவங்களோட ஒரு முயற்சி, இன்ட்ரெஸ்ட் மூலிமா அவங்க என்ன இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கவனித்து அவங்க எவ்வளோ சீக்கிரம் நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து உள்வாங்கி அவங்க வந்து அதை கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கவனித்து அவங்க பர்ஃபார்மன்ஸை வந்து நாங்கள் வந்து கிரேட் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் வச்சு அட் தி எண்ட் ஆஃப் 3 மந்த்ஸ் அந்த 3 மாதம் அந்த 3 மாத காலத்தில் கடைசியில் நாங்கள் வந்து அவங்கள வந்து திருப்பியும் அசஸ்மெண்ட் வச்சு அவங்கள இது பண்ணி தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதாவது சார், உங்களை மாதிரி ஒரு படித்த இளைஞர்னு சொல்லாங்களா சார்? சொல்லலாம். அதாவது இந்த ஒரு விவசாயத்துறையில வந்து ஆர்வம் நீங்க வந்து பண்றீங்க. ஆமா, உங்களை போல எல்லாருமே இந்த மாதிரி விவசாயத்துல வந்து முன் வரணும் சார். கண்டிப்பா. இப்போ எனக்கு என்னன்னா, என்னோட பர்சனல் இது என்னன்னா, எங்களோட முயற்சி, இந்த முயற்சி வந்து இது ஒரு கமர்ஷியல் ஃபெசிலிட்டியாக மட்டும் நாங்கள் பார்க்குறதில்ல. இந்த பகுதியில் நாங்கள் வந்து இது ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஒரு துறையை வந்து மேலே கொண்டு வரக்கு. ஸோ அந்த ஒரு முயற்சி தான் இது. இதை வந்து ஒரு கமர்ஷியல் ஃபெசிலிட்டியாக பார்க்காம ஒரு ட்ரைனிங் சென்டராக, அதே மாதிரி ஒரு நாள் பட வந்து நாங்கள் இங்கே இருக்கிற நிறைய விவசாயிகளை வந்து இதில் வந்து எப்படி வந்து பயனடைய வைக்கலாம் எங்களோட ஒரு இந்த முயற்சினால் அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னா, என்னோட மென்டர் கைட் இஸ் மிஸ்டர் லெஃப்டினன்ட் கமாண்டர் மிஸ்டர் சிவி பிரகாஷ். ஸோ அவர் வந்து ஒரு 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் துறையில் இருக்கார். எனக்கு வந்து ஒரு 10 மாதமாக அவரை வந்து பர்சனலாக எனக்கு தெரியும். இப்போது மஞ்சள் நாங்கள் ஆரம்பித்த
ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு தூண்டுதல் வந்து அவர்கிட்ட இருந்தா எனக்கு வந்துச்சு. அவர் வந்து பாலக்காடு பகுதியை சேர்ந்தவர். இன்னொன்னு, வாட் we are trying to accomplish with our training facility effort here, sir? You see, I have been in this field for 25 years, as you know, and the biggest problem that is faced in India, especially in agriculture and more so in soil-less agriculture, the reason why it has not picked up the way it has picked up in China or in other parts of the world, one of the main reason is there is no skill. Without skill, you cannot do this kind of agriculture because agriculture is all about science. Anything you do with plants, there is a science behind it. ஆக்ஷன் எடுக்கும்போதும் ஒரு சயின்ஸ் இருக்கணும் அதில். ஏன் நான் செய்கிறேன், என்ன என்ன ஆப்ஜெக்டிவ், என்ன நேடணும், என்ன கிடைக்கணும், அதுக்கு சயின்ஸ் போட்டாலே கிடைக்கும். Just simply giving water and doing random work will not get, will get only random result. Yes. So I have been training students from 2008 in India. If we have to make soil-less agriculture successful in our country, we have to have people who have got knowledge and practical knowledge. எவ்வளோ பேர் காலேஜில் போகிறது, பிஎஸ்சி அக்ரி பண்ணுறது, எல்லாம் சர்டிஃபிகேட் எடுத்து வெளியில் வருது. ஆனால் ஒரு கொஸ்டின் கேட்டால், சிம்பிள் கொஸ்டின் கேட்டால் அவருக்கு அந்த ஆன்சரே தெரியாது. அதே மாதிரி இந்தியாவிலே ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3.5 லட்சம் பிஎஸ்சி அக்ரி பாஸ் அவுட் ஆகுது இந்தியாவில் எவ்ரி இயர். 3.5 lakh அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகுது. ஆனால் அதில் எல்லாரும் அக்ரிகல்ச்சர்லேயே வராது. அவருக்கு என்ன வேணும், ஒரு டிகிரி வேணும். டிகிரி இஸ் த பாஸ்போர்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஜாப். டிகிரி இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு தே கெட் தேர் ஃபர்ஸ்ட் ஜாப். அது எந்த இண்டஸ்ட்ரியில், நான் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் போவோம், பேங்கிங்கில் போவோம், மிலிட்ரியில் போவோம், போலீஸில் போவோம், வேறு எல்லாம் செய்யும். ஆனால் அக்ரிகல்ச்சர்லேயே வரமாட்டேன். வர்றதுக்கும் ஆவறது இல்லையா, பிகாஸ் அவருக்கு ஸ்கில் இல்லை, ப்ராக்டிக்கல் ஸ்கில் இல்லை. இப்போ நான் ஒரு எம்ப்ளாயர் இருந்தால், நான் ஒரு எம்ப்ளாயியை எடுத்தால், அவர் ஃபஸ்ட் டே இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் வேணும்ல. எப்படி வரும் பர்ஃபார்மன்ஸ்? அவருக்கு தெரியாது. ஒரு வித்து போடுறதுக்கு தெரியாது, சீடு போடுறது தெரியாது. அந்த சீட் லெவல்லே ஃபெயிலியர். அப்போது நான் 2008 எவ்வளோ ஒரு 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இந்தியாவில். வேறு ஃபார்மேட்டில், ஆன்லைன், ஆஃப்லைன், 3 day ஃபார்மேட், 1 day ஃபார்மேட், 90 day ஃபார்மேட், 7 day ஃபார்மேட், எவ்வளோ ஃபார்மேட்ஸில் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யார் 90 day ப்ரோக்ராம் பாஸ் அவுட் ஆகுறது, அவருக்கு 100% கேரண்டீடு ஜாப்ஸ் கிடைக்கும். அதுவும் அவர் கேட்குற சேலரி அவருக்கு கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் அவருக்கு. அதுக்கு தான் இங்கே நம்ம இந்த லாஸ்ட் இயரில் நான் கொஞ்சம் ரீநேம் பண்ணிட்டேன். நம்ம மிலிட்ரியில் அக்னிவீர் சிஸ்டம் இருக்குது, அக்னிவீர். நம்ம அக்ரிவீர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் இங்கேருந்து போகும்போது தே ஷுட் பி ஷைனிங் ஸ்டார்ஸ். அவர் எங்கே போயாலும் அந்த ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், அவரும் நல்லாகணும், ஃபார்மரும் நல்லாகணும். அதுதான் நம்ம மெயின் ஆப்ஜெக்டிவ். இங்கே 90 day ப்ரோக்ராமில் வரும்போது ஒரு நாளும் ஒரு 1 day ஹாலிடே இல்லை யாருக்கும். சிங்கிள் டே ஹாலிடே கிடைக்க மாட்டேன். அது தசரா வந்தாலும், தீபாவளி வந்தாலும், பொங்கல் வந்தாலும், தட் இஸ் ஒர்க்கிங் டே. நாவும் ஒர்க் பண்ணுறது, அவரும் ஒர்க் பண்ணுறது. ஸோ இதில் எல்லா சிஸ்டம்ஸ் அவர் படிக்கிறது. அது ப்ராக்டிக்கலாக இங்கே ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லல, இந்த குழந்தைங்கள் கொடுக்கல, அந்த டைப் ட்ரைனிங் இல்லை. அவர் தான் யோசிக்கணும், என்ன பிரச்சனை, என்ன சேலஞ்சு, அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்ட்ரகிள் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 90 days கரெக்டாக அவர் சேர்ந்தால் அவர் எங்கே போயாலும் ஷைன் ஆகும். என்கிட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்குது. இப்போ எல்லோரும் ஹையஸ்ட் சேலரி 2020 ஒரு ஒன் கேர்ள் கால்ட் ஹாரிகா சின்னம். ஷீ இஸ் earning 1 lakh a month. She is living in Bangalore with her husband, who is an IT professional. The company in Delhi, they fly her on every Monday, and Monday to Friday she works in Delhi, and Friday evening she catches flight and comes to Bangalore. 1 lakh salary, free accommodation in Delhi, flight tickets every week. Avlo vare on the level varkum, and she is only 25 years old. Such a small child. 25-year-old girl is earning 1 lakh with all these perks. There is lot of opportunity, not only in India, even abroad. ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மிடில் ஈஸ்ட், இந்த சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி ஆ சைடில் எல்லாம் ஹைட்ரோபோனிக்ஸ் இன்னும் ஜாஸ்தி பண்ணுறது. அவருக்கு ஸ்கில்டு லேபர் கிடைக்க மாட்டேன். அப்போ நம்ம பசங்களை நல்லா படித்தால் அவருக்கு நல்லா குட் சேலரி கிடைக்கும், அதுவும் ஃபாரின் கரன்சியில்.
அமெரிக்கன் டாலரில் அவரும் நல்லாவும் எல்லாம் நல்லா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நம்ம இது ஒரு இந்த இடம் ஒரு ஸ்மால் கமர்ஷியல் யூனிட்டும் இருக்குது. அதில் நம்ம பசங்களை எல்லாரும் படிக்கிறது ட்ரெயின் பண்ணோம். பின்ன குரு சார் சொல்லியாச்சு உங்கள்கிட்ட அந்த மஞ்சள் அது வேற ஒரு ரெவல்யூஷன். அது நம்ம பண்ணுறது மண் இல்லாத பண்ணுறது அது வேர்ல்டு கிளாஸ் டர்மரிக்னு சொல்லும். இந்தியா ப்ரொடியூசஸ் 82% ஆஃப் வேர்ல்டு டர்மரிக். 82% வேர்ல்டில் டர்மரிக் நம்ம தான் செய்யும் இந்தியா. ஆனால் நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகி திருப்பி வரும். ஏன்? அதில் ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும், கெமிக்கல் பெஸ்டிசைட் ரெசிடியூ இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்ம பண்ணுற மெத்தடில் அது ஒன்றுமே இல்லை. அது ஜப்பான் குளோபல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இருந்தாலும், அமெரிக்கன் கேப் இருந்தாலும், குளோபல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பீட் பண்ணுவேன். அதில் நம்ம பிடிக்கிறதுக்கே ஒரு சான்ஸே இல்லை அவருக்கு. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறது, வி ஆர் நாட் டீச்சிங் பீப்புள் ஹவு டு க்ரோ மஞ்சள், வி ஆர் டீச்சிங் ஹவு டு க்ரோ வேர்ல்ட் கிளாஸ் மஞ்சள், export worthy manjal. Today as I speak right now, I got 34 growers all over India. They are all on WhatsApp group. அவர்கள் எல்லாரும் சின்ன ஃபார்மேட்டில் 500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் படிக்கிறது, கம்மி காசு போட்டு லேர்ன் பண்ணுறது. அந்த ரிசல்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் கமர்ஷியலாக போவோம். 1 acre 2 acre அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுதான் திஸ் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஹியர் லைக் குரு செட், the students are paid money, stipend. They are given free accommodation, good accommodation. How much per month? 10,000 per month. They have just passed out from college. இந்த என்ஜினியருக்கு கிடைக்க மாட்டேன் அவ்வளோ. கரெக்டா? ஒரு என்ஜினியருக்கு கிடைக்க மாட்டேன். டசன்ட் மேட்டர். ஆனால் நம்ம என்ன பார்க்குறது, நம்ம ஃபார் அவர் கண்ட்ரி வி ஹவ் டு டூ, சம்படி ஹேஸ் டு டூ சம்திங். அதுக்கு தான் இந்த வீடியோவில் ஐ வில் ஆல்சோ ப்ளீட் அண்ட் ஆஸ்க் ஆல் தீஸ் பிக் கம்பெனிஸ் இன் India. The big companies means really big corporate companies. They can also sponsor 5 or 10 people, paying them 10,000 a month for 3 months. Yes. They will be doing a great favor to our country and to these young children. Yes. After learning 4 years agriculture, போயிட்டு policeman அல்லங்க வேற இதில் போயிட்டு என்ன கிடைக்கும்? போலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப பேர் இருக்கு. What qualification if you need, sir? What qualification? Minimum 12th standard. Minimum 12th standard. அதில் சயின்ஸ் இருக்கணும், சயின்ஸ் படிச்சிருக்கணும், பேசிக் சயின்ஸ், அவ்வளோதான் வேணும். தே டோன்ட் ஹேவ் டு பி PhD or MSc or nothing. They can be. I have got students of mine who have not done any agriculture background. There is one student called Anant Poddar. He has got Poddar farms in North India. That is one massive big farm, and he was my student, 90-day student. And he was a not from agriculture background at all, just a BCom. ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் லாட் ஆஃப் பீப்புள் விதவுட் நான் அக்ரி பேக்ரவுண்ட். இதில் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஷன் இருக்கணும், அது படிக்கிறதுக்கு ஒரு இது வேணும், ஜிக்ஞாசா. வாட் யூ கால் இன் சன்ஸ்கிரிட் தே சே ஜிக்ஞாசா மீன்ஸ் டு லேர்ன், ஈகர்னஸ். படிக்கிறதுக்கு ஒரு ஈகர்னஸ் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இதுதான் சொல்லும். இந்த 3 மாதம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டால் யூ வில் கோ ஃப்ரம் ஹியர் as a ஷைனிங் ஸ்டார் 100%. அதுக்கு தான் ஆல் த பீப்புள் ஹூ டேக் இன்ட்ரெஸ்ட், எந்த ஃபீல்டிலும் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலே நல்லா ஆகும் இல்லை. இப்போ நீங்கள் யூடியூபர்ஸு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்தால் யுவர் சேனல் வில் பிகம் ஃபேமஸ் இல்லையா? ஸோ ஹாஃப் ஹார்ட்டடாக செய்யக்கூடாது. என்ன செய்தாலும் பர்ஃபெக்ஷன் இருக்கணும். சாருக்கு தெரியும், நான் வி ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி. பட் வென் இட் கம்ஸ் டு ப்ரொஃபஷனல் வேலை இதில் வந்தால் இவரும் நான் விட மாட்டேன். ஆமாம், அவர் தெரியும் கண்டிப்பாக. ஆனால் இவருக்கும் தெரியும் சார் என்னத்துக்கு அது சொல்லுறது இல்லைங்களா? இப்போ ஸ்க்ரூ டிரைவர் எங்கே வேணும், ஸ்க்ரூ டிரைவர் தான் வேணும், அங்கே பிளேயர் யூஸ் பண்ணுறதுக்கு ஆகுறதில்ல. அதுதான் கிளியராக என்ன செய்தாலும் அது நம்ம 100%க்கு எய்ம் பண்ணோம், ஹை எய்ம் பண்ணோம், குவாலிட்டிக்கு எய்ம் பண்ணணும், நமக்கே திருப்தி இருக்கணும். எந்த வேலை செய்தாலும் நமக்கு தான் திருப்தி இருக்கணும்ல. நமக்கு தான் திருப்தி இல்லைன்னா வேறு யாருக்கு என்ன திருப்தி கொடுக்கணும் நம்ம? Oh, okay. Okay, I'll just tell you a bit of my background. I was born in a very predominantly military family. My father's side, we had more than 30 to 35 people in the armed forces, Army, Navy, Air Force. And my father was in the Air Force, and in 1972, I got an opportunity to apply for Sainik School. So I applied for Sainik School in Karnataka. So I studied in a place called Sainik School, Bijapur. That's a military school. So after 7 years, I joined the National Defence Academy, NDA, Pune. That is where they train you for as cadets, officer cadets. So after finishing that in 1982 end,
I joined the Indian Navy, and I did 14 years in the Navy. I retired prematurely from the Navy a little earlier, and I worked in the submarines, underwater. Yes. I was in the submarines. Yeah, and I was specialized in weapons and sensors, sonars, and I also had the privilege of being the commissioning crew. That means the first crew of a brand new submarine that came from Russia. So that was called INS Sindhu Kirti. So my journey was for about 14 years and 7 months in the Navy. If I get a chance again, I'll definitely want to be again in the Navy. It's one of the most beautiful professions. I had a very good time. I learned a lot of things. And the military training from childhood, military school, NDA, Navy, and because of that experience today at the age of 63, I am able to do this work. After 60, everybody is retired, finish. But CV sir has started his journey now. So for young man, sir. yeah, I'm young in my mind. That is why. Age is only a number. இல்லைங்களா ஏஜ் ஒரு நம்பர் அவ்வளோதான். அது நம்ம எப்போ கிவ் அப் பண்ணுமோ அப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஐ டோன்ட் கிவ் அப். ஐ ஹாவ் அ பிக் விஷன், அண்ட் மை விஷன் இஸ் என்னன்னு சொல்லிட்டா நம்ம இந்தியா ஆல்ரெடி நல்லா ஆகுறது. ஆல்ரெடி இந்தியா இஸ் பிகமிங் கிரேட். இன்னும் கிரேட் ஆக்கணும். நமக்கு ஒரு சூப்பர் பவர் ஆகணும் நம்ம எல்லா விஷயத்திலும், இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர். சரியான பார்த்தா ஒன்லி ஒன் இந்தியா இந்த ஃபுல் உலகத்துக்கு ஃபுட்டு கொடுக்க முடியும். அண்ட் காட் என்ன கொடுக்கல, நமக்கு எல்லாம் கொடுத்துருக்குது காட். ஆனால் நம்ம எங்கே ஃபெயில் ஆகுறது? அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். அந்த அக்ரிகல்ச்சரில் நம்ம சயின்ஸ் போட்டு சேர்ந்தால் நமக்கு ரொம்ப ஈல்டு கிடைக்கும். இப்போ ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு 1 ஏக்கரில் ஒரு நல்ல ஃபார்மர், ஒரு டொமேட்டோ ஃபார்மர் ஒரு 20 டன்ஸ் வரை எடுக்கும் டொமேட்டோ ஒரு ஏக்கரில் ஒரு இயரில். மண்ணில் செய்யும்போது நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது ஒரு 1 ஏக்கர் க்ரீன் ஹவுஸ் உள்ள 300 டன் எடுக்கும். 20 டன்ஸ் சாயிலில் கிடைச்சா பாலி ஹவுஸில் 300 டன் எடுக்கும் ஒரு ஏக்கர் ஒரு வருஷத்தில். நம்ம இந்தியாவில் எல்லா டைப் வெதர் இருக்குது, எல்லா டைப் சீசன் இருக்குது. காட் ஹஸ் கிவன் எவ்ரி திங் டு இந்தியா, பட் வி டோன்ட் யூஸ் இட் ப்ராப்பர்லி. நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டா இந்த 1.5 ஏக்கர் இந்த லேண்டில், believe me, every day you can produce 400 to 500 kg vegetable per day. Per day you can produce in this much area. I have done a lot of projects, small projects in orphanage, in schools. When I first came back to India from Australia, in 100 square feet, 10 feet by 10 feet, wherever type vegetables ellam pota, assorted vegetable pota, daily you can harvest 1 kg from 100 square feet. 1 kg is more than enough for a family of husband, wife and 2 children. இது ப்ரூவ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் வை தேர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் இந்த சின்ன பசங்களும் இந்த பிஎஸ்சி அக்ரி பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டுலேக்கு வரணும். அவர் தான் ஃப்யூச்சரு. தே ஆர் யங், தேவ் காட் டைம் இன் தேர் லைஃப், தே காட் 30-40 இயர்ஸ் அஹெட். அவர் இதை எடுத்துகிட்டு இன்னும் நல்லா எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கலாம். மலையாளத்தில் ஒரு சில வார்த்தைகள் I am very poor in Malayalam also. I was born, I am a Malayali, but I was born in Karnataka. என்னன்னா சாரோட இது எப்படின்னா, அவரு ஒரு சோல்ஜராகவும் இருந்திருக்காரு, இப்போ ஒரு விவசாயியுமா இருக்காரு. நம்ம ஹிந்தியில சொல்லுவோம் ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு பேட்ரியாட்டிக் அவரோட டியூட்டியை அவர் இங்க ஃபுல்ஃபில் பண்ண. நான் ரிட்டையர் ஆகல. I will not retire. எந்த நாள் வரைக்கும் God gives strength, அந்த வரைக்கும் I will work. ஸோ சார் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார். குரு சாரும் சரி, நம்ம நேவி சாரும் சரி, நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ நம்ம மஞ்சள் மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான விவசாயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது எதிர்வரும் நாட்களில் நாங்கள் இந்த பதிவை உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மிக நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ பிரதர். ஸோ அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. சிவா அருண் டிவி யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.